ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில் தான். முருகன் கோயில் வந்து எந்த கோயில்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம். 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அது மதுரையில் தான் இருக்குது. நாங்களும் மதுரை தான். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது வீடியோ எடுத்து மக்களும் அதை வந்து கோயிலை பார்க்கலாம். என்ட்ரன்ஸை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? என்ட்ரன்ஸு கோபுரம். இது வந்து நுழைவாயில், உள்ளே நுழையிற இடத்துல இருக்கிறது. மேலே போர்டிலே எழுதியிருக்கு பாருங்கள், முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அப்படியே உள்ளே வந்துடணும். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பணசாமி இருப்பார். கருப்பணசாமி, அதுக்கப்புறமா காலபைரவர், விநாயகர், இப்படி எல்லா தெய்வங்களையும் பார்க்குறோம். இப்போ நான் விளக்கு போடுற தீபம் சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாராகி அம்மன். பௌர்ணமிக்கு நம்ம வாராகி அம்மனுக்கு விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நெய் விளக்கு போட்டேன். நெய் விளக்கு வாராகி அம்மனுக்கு போடுறேன். வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வந்து முன்னாடி இதே மாதிரி ட்ரே வச்சுருப்பாங்க, அதில் விளக்கு போட்டு நம்ம வந்து அன்னைக்கின்னு சாமி சன்னதி உள்ளே போகவே முடியாது, சரியான கூட்டமாக இருக்கும். அதனால் கிரிவலம் போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிவலத்தை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் ஃபுல்லாக எல்லா சாமி, இது வந்து ஆஞ்சநேயர் தூண்கள்லேயே இருக்குது பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது சாமியெல்லாம் பாருங்களேன். அழகாகவும் ரம்மியமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும். இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனை வந்து அந்த தூண்லேயே வடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகு, தேரில் போகிற மாதிரி. அதில் வந்து தேரில் போகிற மாதிரி இருக்கும். சிவனை பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் வந்து அவருக்கு 2 பொண்டாட்டி வள்ளி தெய்வானை. ஆனால் இப்போ இருக்கிற முருகர் எந்த இதுலன்னு பார்த்திங்கன்னா, முருகனும் தெய்வானையும் சேர்ந்து இருக்கிற சன்னதி இது. முருகனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த மயில் பாருங்கள், எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் தெரியுது முருகனும் தெய்வானையும். இது வந்து மயில் கை வேலைப்பாடு தான் அங்கே பாருங்கள். அதாவது திரை போடுவாங்கள்ல, அதில் இது வந்து முருகர் வந்து அந்த சஷ்டி விரதம் போயிட்டு இருந்துச்சுல, அதில் வந்து கடைசி நாள் சூரசம்காரம், அதுதான் அது. இது வந்து மலை, அதோட வீடுகள் எல்லாமே பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? மலையோட இது வந்து சாமி சுற்றி வர்றது. மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? அம்மாடி, கூட்டம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்தோம். நல்லா சாமியை பக்கத்தில் காமிச்சாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் எல்லா மக்களும் நல்லா வேண்டிக்கங்க. இன்னும் நிறையவே இருக்குது கோயிலை சுற்றி காட்டுறதுக்கு. நாங்கள் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தோம். தூண்கள்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகு. பார்க்க அருமையாக இருக்கும். கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசே வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சாமி. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஓகே, எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? பார்க்குறதுக்கு எப்படி பக்தி பரவசமாக இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.